நீதிமன்றங்களில் பல லட்சக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு இந்த கவர்மெண்ட் அமைந்ததுக்கு பிறகு அதை பாஸ் பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை? கண்டிப்பாக முதல்வருடைய கொள்கையாக தான். ஏன்னா எல்லா வழக்குகளும் விரைவாக முடிக்கப்பட்டு அனைத்து வழக்குகளும் அதுவும் முக்கியமாக வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட இதில் மகிழா கோர்ட்டில் இருக்கிற வழக்கெல்லாம் விரைவாக முடிக்கப்படணும்னு. ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்ருக்கோம். எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்பீடியேட்டர் இப்போ கோயம்புத்தூர் அந்த கேஸ்லேயே வந்து வெகு விரைவில் நீதி வழங்கக்கூடிய வகையில் முதல்வர் எங்களை எல்லாரையும் உத்தரவிட்டிருக்கார். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஆராய்ஞ்சிட்ருக்கோம். இதே போல் அனைத்து கோர்ட்டுகளிலும் தேங்கி கிடக்கும் வழக்குகள் எங்கெங்கெல்லாம் வந்து ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கோ அதெல்லாம் பட்டியலிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் கோர்ட்டு தேவைப்படுது அதிகப்படியாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைவாக முடிக்க, முக்கியமாக இந்த போக்சோ வழக்குகளில் சம்பந்தப்படுபவர்கள் அந்த கோர்ட்டுகளில் விரைவாக நீதி வழங்க வேண்டும் என்பதற்காக முதல்வர் ஆல்ரெடி இதை வந்து உத்தரவிட்டிருக்கிறார். ஏன்னா அது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே இருக்குது. ஸோ அதை நிவர்த்தி செய்யும் முறையில் அது அனைத்து சாத்தியக்கூறும் ஆராய்ந்து விரைவாக இருக்குது. தேர்தல் வாக்குறுதியில் கூறினது போல விரைவு நீதிமன்றங்கள் அஞ்சலிமால் பேரில் கண்டிப்பாக இல்லை, அது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்துட்டு இருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் அதை வந்து இப்போ இருக்கிற மகிழா கோர்ட்டு அதோட சேர்ந்து நாங்கள் அறிவித்த முதலமைச்சர் அறிவித்த அந்த திட்டத்தையும் சேர்த்து விரைவாக நீதி வழங்க வேண்டும். அதுக்கு ஒரு கிளியர் எஸ்ஓபி ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். ஏன்னா போக்சோ வழக்குகளில் பெண்களுக்கு எதிரான வழக்குகளில் என்ன மாதிரியான ஃபார்முலா நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எங்கெங்கெல்லாம் குழந்தைகள் எல்லாம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாலும் அவர்கள் மீது விசாரணை நடக்கிறப்ப பெரிய அநீதி இருக்கப்பட்டுச்சு. ஒரு வாரம்லாம் அவங்க அழைக்கழிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு சரியான விசாரணை முதல்ல போலீஸ் விசாரணையிலேருந்தே வந்து சரியான முறையில் கையாளவில்லை. எத்தனை டைரக்ஷன் கொடுத்தாலும் சரியாக கையாளவில்லை. அதுக்கப்புறம் நீதிமன்றங்களே அந்த வழக்கல் எப்படி கையாள வேண்டும் என்று ஒரு கிளியர் ஒரு ப்ரொசீஜர் நம்ம கிரியேட் பண்ண வேண்டும். அது எல்லாரையும் நம்ம சர்க்குலேட் பண்ணிவிட்டு அதை கிரியேட் பண்ண பிறகு தான் எவ்வளோ வழக்கல் தேங்கி கிடக்குது, அதுக்கு எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்குது, அதை சரி பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர்லாம் நம்ம பண்ணணும். இப்போ கோயம்புத்தூர் கேஸில் வந்து துரிதமாக செயல்பட்டு அங்கே எல்லாருக்கும் என்னென்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வந்து நம்ம பண்ணிடுறோம். ஃபோரன்சிக் இதாக இருக்கட்டும், இல்லை டிஎன்ஏ டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு அந்த வழக்கில் எப்போ சார்ஜ் ஃபைல் பண்ணணும், இல்லை என்ன பண்ணணும், எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு அதுக்கான வழிமுறைகளை இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் ஆராய்ந்து அனைத்து சட்ட வல்லுநர்களையும் ஆலோசித்து விட்டு முதல்ல ஒரு எஸ்ஓபி ஒரு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நம்ம ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி முடித்த பிறகு எவ்வளோ வழக்கல் தேங்கி கிடக்குது, அதற்கு எவ்வளோ ஊழியர்கள் தேவைப்படுவாங்க, அதையெல்லாம் வந்து நீதிபதிகள் அனைவரிடமும் சட்ட வல்லுநர் அனைவரிடமும் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஏஜி எல்லாத்தையும் பேசிட்டு தான் நம்ம அதை அடுத்த கட்டம் கொண்டு வரும். கண்டிப்பாக அது நம்முடைய கொள்கையில் ஒன்று. எந்த குற்றவாளியும் அதுவும் முக்கியமான போக்சோ குற்றவாளிகள்லாம் வந்து விரைவாக தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடாது. பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கும் விரைவாக நீதி வழங்கப்பட வேண்டும். அதில் முதல்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் அனைவருக்கும் முடக்கி விட்டல முதல் கட்டமான பணிகள் நாங்கள் ஆல்ரெடி துவக்கி விட்டோம். 1,00,000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அவங்களுக்கான இப்போ பரோலில் அவங்கள கூட விடுவிக்கிறதுக்கான பணிகளை நாங்கள் முடக்கி விட்டுள்ளோம். கண்டிப்பாக அவர்களுக்கு அடுத்த கட்டமாக அவர்களுக்கு நிரந்தர ரிலீஃப் என்ன கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் பேசிட்டு வரோம். சட்டப்பூர்வமாக ஆரம்பிச்சிட்டு வரோம். இப்போ பரோலில் அவங்களுக்கு வந்து விடுவிக்கிறதுக்கான வேலைகளை ஆல்ரெடி நாங்கள் துவங்கிவிட்டோம். புதிய அரசாங்கம் அமைந்திருக்கு. ஏன்னா அவர்கள் வந்து இந்த கர்நாடக அரசு சார்பாக அவங்க வந்து ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பூமி பூஜை நடத்த போகிறோம். நாங்கள் எந்த பூமி பூஜையும், அதாவது அவங்க வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் ஃபைல் பண்ண சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க. அதை மீறி பூமி பூஜை செய்ய போகிறேன்னு சொன்னதுனால நம்ம வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் அதை செய்யக்கூடாதுன்றதுக்காக நம்ம தொடுக்க உள்ளோம். ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லா கட்டத்திலும் வேறு உச்சநீதிமன்றத்திலையும் ஒரு சில வழக்கல் தொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ கண்டிப்பாக முதல்வர் வந்து எந்த காலத்திலும் மேகதாதுல அவர்கள் வந்து எந்த விதத்திலும் அவர்கள் கட்டுவதற்கான எந்த அனுமதியும் நம்ம கொடுக்க போறதில்லை. ஏன்னா துணை முதலமைச்சராக இருந்து சொன்னவரே நீங்கள் முதலமைச்சராக இல்லை, எதுனாலும் வந்து சட்டப்பூர்வமாக தான் அவர்கள் செய்ய முடியும். ஆல்ரெடி வந்து இதுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மீன் டைமில் அவங்க போயிட்டு வந்து இப்போ பூமி பூஜையெல்லாம் செய்ய முடியாது. அதை அவர்கள் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி சர்ச்சையை கிளப்புறதை நிப்பாட்டிக்கணும். நீதிமன்றங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இன்டர்ஸ்டேட் பாலிசிஸ் இருக்குது. இன்டர்ஸ்டேட் பாலிசியில் 2 மாநிலங்களும் எப்படி செயல்படணும்னு இருக்குது. அதை மீறி தன்னிச்சையாக ஒரு ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் செயல்படுவதற்கு கடுமையான கண்டனம். அதை எந்த காலத்திலும் முதல்வர் அனுமதிக்க மாட்டார். இல்லை, முதல்வர் வந்து என்னென்ன நம்ம செய்ய போகிறோன்னு முடிவு பண்ணிக்கிட்டு சட்டப்பூர்வமாக என்ன செய்ய போகிறோம் முடிவு பண்ணிட்டு அப்புறம் தேவையான விதத்தில் கண்டிப்பாக அனைவரிடம் ஆலோசிப்பாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல வழக்கறிஞர்கள் தமிழ் வழக்காடும் மொழியாக உயர்நீதிமன்றத்தில் வேணும்னு பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சிருக்காங்க. புதிய அரசு அமைந்திருக்கு. அதற்கான முயற்சி அரசு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஏன்னா முதலாவதாக வந்து வழக்கல் தேங்கி கிடக்கும் வழக்குகளையும் முடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான வழக்கல் நம்ம விரைவாக வழக்கறிஞர்களுக்கு எப்படி பணியாற்ற வேண்டும்னு சொல்ல வேண்டும். எல்லா இடத்துலையும் அது ஃபீஸிபிளாக இருக்கணும். நீங்கள் உச்சநீதிமன்றம் போகிறப்ப ஹைகோர்ட்டில் போகிறப்ப ஃபீஸிபிளாக இருக்கணும். அது எல்லாத்துக்குமான சாத்தியக்கூறல் இருக்கணும்.
கண்டிப்பாக என்னமா இப்போ லோயர் கோர்ட்ஸில் இப்போ தமிழில் வழக்காடுவதற்கு எந்த தடையும் இல்லை. எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹைகோர்ட்லேயும் மட்டும் எல்லா இடத்துலையும் வழக்காடுவதற்கு அவங்க வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கு இது வரைக்கும் தமிழ் ஆர்கியூ பண்ணுறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எந்த இஷ்யூ இல்லை இது வரைக்கும். அதில் கண்டினியூ பண்ணுறது ஒரு விஷயம் இல்லை. தேங்க்யூ. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.